அன்புள்ள மகர ராசி அன்பர்களே வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரை 5ல் இருந்த சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு சாதகமாக செல்கிறார். அரசு காரியங்கள் நன்மையாக நடைபெறும். அரசியல்வாதிகள் புகழ் பெறுவர். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு அனைத்தும் கிடைக்கும். தீராத நோய்கள் தீரும். சூரியன் 6ஆம் இடம் சென்றால் தீராத நோய்கள் தீரும். நாள்பட்ட நோய்கள் அனைத்தும் தங்களுக்கு குணமாகும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தந்தையாரின் ஒத்துழைப்பு தங்களுக்கு கிடைக்கும். விவசாயம் நன்றாக இருக்கும். விவசாயத்தில் பயிர்கள் செழிக்கும், மகசூல் அதிகரிக்கும், வருமானம் பெருகும், கால்நடைகள் அதிகரிக்கும். ஆக மகர ராசி என்பர்களுக்கு சூரியனால் நன்மைகளே. மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு எளிதாக தேர்ச்சி பெறலாம். அரசாங்க உத்தியோகங்கள் கிடைக்கும். இதுவரை வேலை இழந்தோருக்கு வேலை கிடைக்கலாம். தந்தையாரின் உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். 6ஆம் இடத்துக்கு சூரியன் சென்றிருப்பதால் பழைய கடன்கள் அனைத்தும் அடைபடும். நிச்சயமாக அரசு உத்தியோகம் தங்களுக்கு கிடைக்கும். சூரியன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்வோர் மருத்துவர்களுக்கு தங்கள் தொழிலில் புகழ் பெறுவர். தீராத நோய்களை தீர்த்து குணப்படுத்தி நல்ல புகழ் பெறுவீர்கள். மருத்துவர்கள், அரசாங்கத்தில் உள்ளோருக்கு உயர் அதிகாரி பதவி கிடைக்கும். அதனால் புகழ் செல்வாக்கு அனைத்தும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். தங்களை பாராட்டுவார்கள். தங்க ஆசாரிகளுக்கு லாபங்கள் பெருகும். லாபம் பல மடங்கு இருக்கும். உயர் அதிகாரி தங்களை மனமாற பாராட்டுவார். அலோபதி மருத்துவர்களுக்கு மற்றவர்களால் குணப்படுத்த முடியாத நோய்களை நன்றாக குணப்படுத்துவீர்கள். நன்கு புகழ் பெறுவீர்கள். இதுவரை தீராத நோய் இருந்தால் அனைத்தும் தங்களுக்கு நன்றாக தீரும். ஏற்கனவே மகர ராசி என்பவர்களுக்கு 7.5 சனியில் சனி முடிந்து சனியினால் நன்மைகள். குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு சென்றிருக்கிறார். அவராலும் நன்மைகள். ஆக லாபங்கள் அதிகரிக்கும். தினமும் ஸ்ரீ ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்யுங்கள். தங்களுக்கு உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். பழைய கடன்கள் அனைத்தும் படிப்படியாக தங்களுக்கு அடைபடும். மற்றபடி கோயிலுக்கு சென்றால் சிவனையும் சூரியனையும் வழிபடுங்கள். சூரிய நாராயண பெருமாளை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.